நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, துபாய் குளோபல் வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மெரினா பீச் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஐஸ்லாண்ட் கிரவுண்ட்ஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7 அதிசயங்கள் கொண்ட அந்த நிறைய பில்டிங்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த பில்டிங் எல்லாமே இங்கே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் பிரிட்ஜ், இந்த சைனா பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 அதிசயங்களில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளேஸ் மேலே உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதேமாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்பளம், அந்த மாதிரி நிறைய டாய்ஸு, அதேமாதிரி கேம்ஸு, 3D கேம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு, அண்டர் கிரவுண்ட் டனலு, ஸோ வாட்டர் டனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயோட எக்ஸிபிஷன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். பட் ஆனால் அந்த 100 ரூபா கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் எதில் உள்ளே போனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 வாங்கிட்டு இருக்கிற எக்ஸிபிஷனில் இருக்க பாதி இதை வந்து நம்ம விளையாடிட முடியும். பட் ஆனால் இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே இருக்க எல்லா காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 80 90 100 150 கூட சில டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் மட்டும் இங்கே போங்க. என்ன கேட்டால் இங்கே நிறைய இருந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர்ஸ் தான் நிறைய இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வேர்ல்டு, மிரர் வேர்ல்டு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜம்பிங் பபுள், அது சம்திங் பேர் தெரியல. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ஜம்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மேடை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து குதிச்சிட்ருக்காங்கன்னு. என்ன கேட்டேன்னா இது உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணாமல் வரவே மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயாவது கையில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கிரேசி கார்ஸ்னு அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி கார்ஸ் ஓட்டுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய கார், கிட்டத்தட்ட ஒரு 20-30 காருக்கு மேலே இருந்தது அந்த இடத்துல உள்ளே விளாட்றதுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி விளாட்றதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹாரர் சம்மந்தப்பட்ட ஹண்டர்ஸ்லாம் நிறையா இருந்தது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளாட்ற மாதிரி பலூன் கேம்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வேர்ல்டு இருந்தது, ஃபன்னி மிரர். இந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தியாசமான ஷேப் இருக்கும். நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க, பட் ஆனால் அதில் குண்டாக இருக்க மாதிரி நிறைய வித்தியாசமான கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்குது. இந்த எக்ஸிபிஷனோட மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்க அதாவது நம்ம உலகத்தில் இருக்க மெயினான பில்டிங், அந்த சூப்பர் டவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர், அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க. இந்த இயேசுநாதர், புத்தர் சிலை, அதுக்கப்புறம் எனக்கு பேரில் மறந்து போச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நேச்சுரலாக உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக உருவாக்கியிருந்தாங்க. அங்கே போய்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல மட்டுமே ஒரு 5000 பேராவது இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துல போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் யாராவது ஒருத்தங்க நடந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே, ஏன்னா லைட்டிங் ஆனால் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள் கையில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒய்டாங்கலில் நீங்கள் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் நீங்கள் கவர் பண்ணால் கண்டிப்பாக ஒய்டாங்கல் தான் நீங்கள் எடுத்தாகணும். அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மேலே ஏறி நடந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மேலே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு லெவலில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஆனால் இங்கே பயங்கர கூட்டம், அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த பாலத்து மேலே எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேராக தான் இருப்பாங்க போல். இந்த பாலத்துலேருந்து நீங்கள் நின்று பார்க்கும்போது இங்கே இருக்க எல்லா அதிசயங்களோட அந்த பில்டிங்கை நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து கவர் பண்ணிட முடியும். ஏன்னா அங்கே இருக்க எல்லா பில்டிங்குமே இங்கேருந்தே பார்க்க முடியும் அந்த பாலத்துலேருந்து. ஏன்னா ஹைட்டாக கொடுத்துருக்கனால ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கீழே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு இருந்தாங்க. எங்கே போகலனாலும் பரவாயில்ல, இந்த பாலத்து மேலே ஒரு வாட்டியாக நடந்து பார்த்துருங்க. ஏன்னா இதோட வியூவிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த இடத்துல ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நிஜமான பாலத்து மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாக விளையாடி பார்க்கணுன்னா கண்டிப்பாக விளையாடி பாருங்கள். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பக்கத்துலேயே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி பசங்களுக்கு விளாட்ற மாதிரி குட்டி குட்டி ட்ரெயின் கேம்ஸு ஏகப்பட்டது அங்கே இருந்துச்சு. ஒரு 10க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு விளாட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் எனக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ற ஐட்டம் தாங்க உண்மையுமே இருந்துச்சு. ஆனால் இங்கே ரேட்டு தாங்க உண்மையுமே சொல்லப்போனால் 3 பஜ்ஜி 80 ரூபான்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து போச்சுங்க அந்த இடத்துல நின்று. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ரேட்டு. அதேமாதிரி குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி குட்டி குட்டி காரு அதுமாதிரி ஓட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி பெரிய ராட்டினம் இருந்துச்சு, அது வேறு லெவலில் இருந்ததுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் என்னென்னு மறந்து போச்சு, சர்க்கஸ் அதாவது ராட்டினம் தான் இதுவும். பட் ஆனால் இது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளாட்றது. ஒரு வேளை விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே இருந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினத்தில் போயிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா கூட்டம் இருந்ததை விட அங்கே இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஜாலியாக விளாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த மேலே கீழே போயிட்டு வரும்போது அவ்வளோ சத்தங்க, அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுமாதிரி குழந்தைங்களுக்கு விளாட்றமே அந்த மேலே இருக்க பலூன் கேம்ஸாக நிறைய இடத்துல இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த எருமை மாட்டு கேம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் ஏறி உட்காந்து இந்த பையன் தான் ஓரளவுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தான் நான் பார்த்ததுலேயே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேம்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேலி. இந்த கேமுக்குள்ளே போகிறீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இங்கே போங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ரொம்ப குளுமையாக ஜாலியாக இருக்கும் கைஸ். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கட்டி நம்ம மேலே விழுந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மேடை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பசங்களாம் ஏறி டான்ஸ் ஆட போகிறாங்க, அதுக்கு தான் இந்த மேடை கொடுத்துருக்காங்க. இதில் வழுக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது வழுக்கிற மாதிரி மேட் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் துப்புட்டு கீழே விழுந்துகிட்டே இருந்தாங்க. அது பார்க்கவே ஃபன்னாக தான் இருந்துச்சு. இதில் எப்படி ஐஸ் கட்டி உருவாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா விழுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகையை மூட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஃபன்னான இடமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. குட்டி பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி கொட்டுறதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு போயிட்டால் பர்சனலாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் போனதுலேயே அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 80 ரூபா வந்துச்சு அந்த காஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டனல் வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 80 ரூபா தான் வந்துச்சு. இது வந்து என்னை கேட்டால் நீங்கள் போகாதீங்கன்னா நான் சொல்லுவேன். ஃபிஷ்ஷும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பராமரிக்கல. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பாவம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து இறந்தே போச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடாக கவனிக்கிறாங்க. இல்லை ஒரு வேளை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை அடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்பவே அழகாக அமைச்சிருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்து ரொம்பவே அழகாக படுத்தியிருந்தாங்க. இந்த அண்டர்கிரவுண்ட் டனல்லே இருக்கிறதுலே பெரிய ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷார்க் தான். ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, ஒரு கை சைஸுக்கு இருந்தது. என்ன கேட்டால் இந்த ஒரு ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்காக தான் நம்ம 80 ரூபா செலவு போடுறோம், அவ்வளோதாங்க விஷயம். என்ன கேட்டால் இது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வேறு ஏதாவது பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுங்க. அதாவது வாங்கி கொடுக்குறது கூட இல்லை, நீங்கள் பேசாமல் எடுத்துகிட்டு வந்துங்க, அதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுமாரி இப்போ வித்தியாசமாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஓவராக செலவு பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி வித்தியாசமான பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.